Hello students, welcome. இன்னைக்கு நம்ம types of functions பத்தி deep dive பண்ண போறோம். I know, இந்த டாபிக்கோட பேரே கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கும், right? But trust me, இது ரொம்ப ஈஸி. இன்ஃபேக்ட் நான் உங்களுக்கு ஒரு சின்ன சீக்ரெட் சொல்றேன். ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்குமே ஒரு யூனிக் பர்சனாலிட்டி இருக்கு. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுதான், ஃபங்க்ஷன்ஸ்க்கு எப்படி பர்சனாலிட்டிஸ் இருக்க முடியும்? நீங்க நினைக்கலாம் மேத்ஸ்ல போய் என்ன பர்சனாலிட்டின்னு. பட் உண்மையா சொன்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷன் டைப்புக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் கேரக்டர் இருக்கு, ஒரு பிஹேவியர் இருக்கு. அந்த பர்சனாலிட்டிஸை எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரெடியா? Alright, let's meet our first function personality. நான் இதுக்கு வச்ச பேரு the unique username function. உங்க டெக்ஸ்ட்புக்ல இதோட அஃபிஷியல் நேம் பாத்தீங்கன்னா 1-to-1 இல்லனா injective function னு சொல்லுவாங்க. ஓகே, நீங்க எல்லாரும் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றீங்களா? திங்க் அபவுட் இட். ஒவ்வொரு யூசருக்கும் ஒரு தனித்துவமான யூசர் நேம் இருக்கும். ரெண்டு பேருக்கும் ஒரே யூசர் நேம் இருக்க முடியுமா? சான்ஸே இல்ல. தட்ஸ் இட். அதுதான் 1-to-1 ஃபங்க்ஷனோட கோர் ஐடியா. ஒவ்வொரு இன்புட்க்கும் ஒரு யூனிக் அவுட்புட். ஸோ நம்ம NCERT டெக்ஸ்ட் புக் இது எப்படி டிஃபைன் பண்ணுதுன்னு பார்ப்போம். A function f x to y is defined to be 1-1 if for every x1, x2 in x, f of x1 is equal to f of x2 implies x1 is equal to x2. Phew. இப்போ இது பார்க்க பெருசா தெரியலாம், பட் அதை பிரேக் டவுன் பண்ணுவோம். சிம்பிளா சொன்னா, ரெண்டு அவுட்புட் சேமா இருந்துச்சுன்னா அதை கிரியேட் பண்ண ரெண்டு இன்புட்டும் கண்டிப்பா சேமா தான் இருக்கணும். கரெக்டா? நம்ம இன்ஸ்டாகிராம் அனாலஜிக்கே வருவோம். ரெண்டு அக்கவுண்ட்க்கு ஒரே யூசர் நேம் இருக்க முடியுமா? இல்ல, அது ஒரே அக்கவுண்ட் தான். சி, எக்ஸாக்டா அதே லாஜிக் தான் இங்கேயும். ஒரு ஃபங்க்ஷன் 1-to-1 ஆனு நீ எப்படி செக் பண்றது? ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் 2 ஸ்டெப்ஸ் தான். ஃபர்ஸ்ட் நீங்க அஸ்யூம் பண்ணிக்கோங்க f of x1 equals f of x2னு. அதாவது ரெண்டு அவுட்புட் சேம்னு வச்சுக்கோங்க. செகண்ட் ஸ்டெப் கொஞ்சம் ஆல்ஜிப்ரா யூஸ் பண்ணி x1 equals x2னு ப்ரூவ் பண்ணணும். அவ்வளவுதான். Let's see an example. Okay, so let's take a very famous and கொஞ்சம் tricky example. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்க தான் கன்ஃபியூஸ் ஆவாங்க. நம்ம ஃபங்க்ஷன் f of x is equal to x squared from the set of real numbers to the set of real numbers. Okay? So in the function 1-to-1, let's find out. ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்க்கு 2னு வேல்யூ கொடுப்போம். ஸோ எஃப் ஆஃப் 2 என்ன ஆகும்? 2 ஸ்கொயர் which is 4. So far so good. Ippo, let's try another input. What if x equals -2? So f of -2 enna. -2 squared, and that is also 4. Wait a second. பாத்தீங்களா, இங்க தான் ட்விஸ்டே இருக்கு. நம்மகிட்ட ரெண்டு டிஃப்ரெண்ட் இன்புட்ஸ் இருக்கு. ஒன்னு 2, இன்னொன்னு -2. ஆனா அவுட்புட் என்ன? ரெண்டுக்குமே சேமா 4 வருது. ஸோ இது நம்ம இன்ஸ்டாகிராம் யூசர் நேம் ரூலை கம்ப்ளீட்டா பிரேக் பண்ணுது இல்லையா? இமேஜின் பண்ணுங்க, ரெண்டு வேற வேற யூசர்ஸ் ஒரே யூசர் நேமை யூஸ் பண்ண ட்ரை பண்ற மாதிரி. அது நடக்குமா? நோ வே. ஸோ f of x equal to x square is not a 1-to-1 function. Simple as that. Awesome. இப்போ உங்களுக்கு 1-to-1 ஃபங்க்ஷனா எப்படி ஸ்பாட் பண்றதுன்னு தெரியும். Let's move on to our second personality. நான் இதை group task functionனு சொல்லுவேன். இதோட அஃபிஷியல் நேம் onto or surjective function. அங்க ஸ்கூல்ல வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு ப்ராஜெக்ட் அசைன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு நல்ல டீம் லீடர் என்ன பண்ணுவாரு? அந்த குரூப்ல இருக்கிற எல்லாருக்கும் ஒரு டாஸ்க் அசைன் பண்ணுவார். கரெக்டா? யாருமே டாஸ்க் இல்லாம சும்மா இருக்க கூடாது. எக்ஸாக்ட்லி. தட் இஸ் த பர்சனாலிட்டி ஆஃப் an onto function. Okay, textbook definition பார்ப்போம்னா, for every y in y, there exists an element x in x such that f of x is y. இதோட சிம்பிள் மீனிங் என்னன்னா, கோடொமைன்ல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் டொமைன்ல ஒரு கனெக்ஷன் இருந்தே ஆகணும். அதாவது ரேஞ்ச் மஸ்ட் பி ஈக்குவல் டு த கோடொமைன். நம்ம வாட்ஸ்அப் குரூப் எக்ஸாம்பிள் மாதிரி யாருமே லெஃப்ட் அவுட் ஆகக்கூடாது. ஸோ எப்படி 1-to ஃபங்க்ஷனை செக் பண்றது? இதுக்கும் ஒரு சிம்பிள் ப்ராசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கோடொமைன் yல இருந்து ரேண்டமா ஒரு y எடுத்துக்கோங்க. செகண்ட் f of x equal to y னு ஒரு ஈக்குவேஷன் செட் பண்ணுங்க. தேர்ட் அந்த ஈக்குவேஷனை xக்கு சால்வ் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், நீங்க கண்டுபிடிச்ச xோட வேல்யூ நம்ம ஃபங்க்ஷனோட டொமைன் xல இருக்க முடியுமான்னு செக் பண்ணுங்க. Come on, let's bring back our tricky function f of x equal to x square from r to r. நம்ம இது 1-to-1 இல்லன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். But is it onto? Let's check. Remember, the codomain is all real numbers. So positive numbers, negative numbers, 0 எல்லாமே இருக்கும். இப்போ நான் கேட்குறேன், நம்மளால அவுட்புட்டா y equal to -2 கொண்டு வர முடியுமா? அதாவது எந்தவாத ஒரு ரியல் நம்பர் x இருக்கா, அதை ஸ்கொயர் பண்ணா -2 கிடைக்குமா? Just think about it for a second. The answer is absolutely no. எந்த ஒரு real number ஸ்கொயர் பண்ணாலும் உங்களுக்கு நெகட்டிவ் நம்பர் வரவே வராது.
So codomainல இருக்கிற -2, -3, -100 மாதிரி நிறைய நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு டொமைன்ல யாருமே பார்ட்னரே இல்ல. So f of x equals x squared is not onto. நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல கொஞ்சம் பேருக்கு டாஸ்கை கொடுக்காம விட்டுட்டாங்க. இப்போ இந்த ஸ்லைட் ரொம்ப important because இதுதான் a lot of students get confused about. Remember, 1-to-1 is all about the inputs. It asks, ஒவ்வொரு inputக்கும் unique partner இருக்கா? அது நம்ம Instagram rule. ஆனா onto is all about the outputs. It asks, எல்லா outputsum cover ஆயிடுச்சா? அது நம்ம WhatsApp group rule. Okay? Inputs versus outputs. Okay. We've met two different personalities. இப்போங்கிற ஃபங்க்ஷனும் ஒரு ஃபங்க்ஷன் கிட்ட இந்த ரெண்டு குவாலிட்டிஸும் சேர்ந்திருந்தா என்ன ஆகும்? அதுதான் நம்ம சூப்பர் ஸ்டார், த பர்ஃபெக்ட் மேட்ச் ஃபங்க்ஷன். Official name bijective function. பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஒரு சூப்பர் ஸ்டார் ஃபங்க்ஷன். ஏன்னா அதுகிட்ட ரெண்டு பர்சனாலிட்டிஸும் இருக்கும். அது ஸ்ட்ரிக்டா 1-to-1ஆவும் இருக்கும் அண்ட் அட் த சேம் டைம் அது கம்ப்ளீட்லி ஆன்டோவாகவும் இருக்கும். இட் ஹேஸ் டு சாட்டிஸ்ஃபை போத் கண்டிஷன்ஸ். And its formal definition is exactly what it sounds like. A function f x to y is said to be bijective if f is both 1-1 and onto. Super simple. புதுசா இங்கே ரூல்ஸ் எதுவுமே கிடையாது. Just a combination of the first two. இதுக்கு ஒரு பெஸ்ட் அனாலஜி என்ன தெரியுமா? ஒரு பர்ஃபெக்ட் 1-to-1 chat மாதிரி. ஒவ்வொரு பர்சனுக்கும் கரெக்டா ஒரே ஒரு chat பார்ட்னர் தான் இருக்காங்க. ஸோ அது 1-to-1. அண்ட் அந்த குரூப்ல யாருமே பார்ட்னர் இல்லாம தனியா இல்ல. ஸோ அது ஆண்ட். இந்த பர்ஃபெக்ட் பேரிங் தான் ஒரு பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். Alright people, let's do a super quick recap of everything we learned today. இதை உங்களோட personal function checklist மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. So here it is, your final checklist. ஒரு ஃபங்க்ஷனை பார்த்ததும் just ask these questions. Does it follow the unique username rule? அப்போ அது 1-to-1, injective. Does it follow the group task rule? Yes na, அது onto, surjective. And if it follows both and creates a perfect match, அப்போ அதுதான் நம்ம superstar, bijective. See, it's really that simple. You guys got this. And finally, I'll leave you with the question to think about. இப்போ உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் பர்சனாலிட்டிஸை பற்றி தெரியும். நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்ஸில் அன்டூ பட்டன் இல்லைனா ரிவர்ஸ் பட்டன்லாம் இருக்கும்ல. ஒரு ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் ரிவர்ஸ் பட்டன் கிரியேட் பண்ணணும்னா இந்த 3 பர்சனாலிட்டிஸில் எது தேவைப்படும்னு நினைக்கிறீங்க? யோசிச்சுட்டுருங்க. We'll talk about this in the next explainer. See you!